எக்ஸ்கியூஸ் மேடம். மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க, நம்ம பிளேவரே தனி மிராண்டா குடிங்க. தேங்க்யூ. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலைன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. నాకు తమిళ తెలీదు, నేను తెలుగు. என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? మా మామ ఇక్కడే ఉన్నారు. உங்க மாமா இதே ஊரா? ఆయన పెద్ద పోలీస్ ఆఫీసరు. போலீஸ் ஆபீசரா? ఆయనే నాకు జాబ్ ఇప్పించారు. నేను నిన్నే ఊరు నుంచి వచ్చాను. நேத்துதான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? తెలీదు. சத்தியமா தெரியாதா? నిజంగా తెలీదు. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? విత్ ప్లెజర్. பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். నీ బాటిల్ குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். ఏదో మాట్లాడాలని చెప్పి సైలెంట్ గా ఉన్నారు. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். ఎందుకు సంపాదించడానికా? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை, என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட். உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? తెలీదు. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ఏది తెలీదు. அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன், அதை நீங்க பார்க்கணும். கம் ஆன், ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட், உங்களுக்கு இவரை தெரியுமா? ఎవరు? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட், இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலை தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உந்திக்கதா அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட், இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு. பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட், இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்லிட்டி சொல்லிட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். నేను కొనివనా? ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? ஷாப் నుంచి. ஓ, வாங்கி தரீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க. ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ், 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரல், சுறாவரல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? ఇంత పెద్ద పోలీస్ ఫ్యామిలీ మీది, ఏ మాత్రం హెల్ప్ చేయలేనా? థాంక్స్, ரொம்ப థాంక్స్. అయ్యో, ఇదిలో 2800 రూపీస్ ఉందే. పర్వాలేదు. నో, మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు. పెట్టండి, నేను వస్తావా? ఈ ఆల్బత్లో உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. సినిమానా? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். ఎంత పెద్ద ఫ్యామిలీ.